ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரி. இன்றைக்கி நம்ம சேனலில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் பன்னீர் கிரேவி வீட்டிலேயே ரொம்பவே ஈஸியான முறையில் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்றதை தான் பார்க்க போகிறோம். ரெஸ்டாரண்ட்டில் போய் நம்ம இதை ஆர்டர் பண்ணால் சின்ன கப்பு பார்த்திங்கன்னா 250க்கு சொல்லுவாங்க. இது 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு தான் நான் எப்படி செய்யுதுன்றதை சொல்ல போகிறேன். சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக அட்டகாசமான டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க அதை எப்படி செய்யுதுன்றதை பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு வெறும் வானலில் ஒரு பட்டை, 4 லவங்கம், ஒரு ஏலக்காய், 5 காஷ்மீரி மிளகா, ஒரு பீஸ் இஞ்சியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. ஒரு 12 பல் பூண்டு சேர்த்துக்கோங்க. கூடவே நீட்டில் கட் பண்ண ஒரு 2லேருந்து 3 வெங்காயம் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, பெரிய வெங்காயத்தை. அதே மாதிரி 2 தக்காளியை நல்லா பெரிய தக்காளியாக நீட்டில் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 25 முந்திரி அளவுக்கு சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கசகசாவை இதில் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பையும் சேர்த்துடலாம். இது எல்லாமே சேர்த்துட்டு நீங்கள் ஒரு 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது ஒரு 15 நிமிஷம் நம்ம வேக விடலாம். இது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டில் நான் சப்பாத்தி, கீ ரைஸ்க்கெல்லாம் நம்ம சைட் டிஷ்ஷாக கேட்போம். அது ரேட்டே பார்த்திங்கன்னா 250 கம்மியாக இருக்கவே இருக்காது. அதுவும் சின்ன கப்பில் தான் தருவாங்க. அதை நம்ம வீட்லேயே ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யுதுன்றதை தான் இன்றைக்கி உங்கள் கூட வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 15 நிமிஷம் இதை நல்லா நான் வேக விட்டுட்டேன். வேக விட்டு எடுத்ததுக்கப்புறமா இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு இதை நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்க போகிறோம். அந்த தண்ணியை நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. அதை அப்படியே நம்ம கிரேவியில் சேர்த்துக்கலாம். இப்போ கடாயில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் கூடயே இப்போ நம்ம பட்டரையும் சேர்த்துக்கலாம். எண்ணெயும் பட்டரும் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு வெங்காயத்தை நல்லா சிறுவாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. வெங்காயத்தோடைய கலர் நல்லா மாறட்டும். வெங்காயம் நல்லா வதங்கி அதோடைய கலர் மாறினதுக்கு அப்புறமா நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க பேபிகார்னை இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் பேபிகார்னை வேக விடுங்க. பேபிகார்ன் பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் அடுப்பு மீடியமில் நல்லா வேக விட்டதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சுருக்கத இப்போ இதில் சேர்த்துடலாம். மிக்ஸி ஜாரில் இருக்கிறது எல்லாமே சேர்த்துட்டு லைட்டாக ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து நல்லா கலந்து இதில் சேர்த்துருங்க. இப்போ நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். காரத்துக்கு தேவையான அளவுக்கு வெறும் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது கூடயே தேவையான அளவுக்கு உப்பையும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லா மசாலாவையும் சேர்த்து விட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. அந்த பேபிகார்ன் கூட இந்த மசாலாவும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அப்போ தான் அந்த பேபிகார்னில் நல்ல காரம் இறங்கும். இது நல்லா கலந்து விட்டு 5 நிமிஷம் இது நல்லா நம்ம வேக விடுறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய குடமிளகாவை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷம் இது வேக விடலாம்.
இப்போ வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதை எல்லாமே சேர்த்துருங்க. கூட எக்ஸ்ட்ராவாக 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. இது உடனே திக்காகிடும். அதனால் தண்ணி மட்டும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு இதை வேக விடுங்க. ஏன்னா நம்ம நிறைய முந்திரி சேர்த்துருக்கோம், இது ரொம்பவே சீக்கிரமாக திக்காகிடும். அதனால் இதில் கொஞ்சம் தண்ணியும் சேர்த்திங்கன்னா 7 பேர் சாப்பிட்ற அளவுக்கு இந்த பேபிகார்ன் பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். நான் சொல்கிற அளவில் செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வீட்டில் 7 பேருக்கு தேவையான அளவுக்கு இந்த கிரேவி நமக்கு கிடைக்கும். தண்ணியும் சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் அதை அப்படியே விட்டுடுங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி விட்டு நல்லா திரும்பவும் கலந்து விடுங்க. பக்கம் அடுப்பை மீடியமில் வச்சுட்டு நம்ம அந்த கிரேவி எடுத்து வச்சுட்டு இப்போ வானலில் பன்னீரை நம்ம வதக்க போகிறோம். ஒரே ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூளும் கொஞ்சமாக ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதில் நம்ம பன்னீரை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணுறப்ப அந்த பன்னீரில் நல்லா காரமும் உப்பும் இறங்கி இருக்கும். அதனால தான் நீங்கள் பன்னீரை சேர்த்து லைட்டாக கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ செக் பண்ணிக்கோங்க, பேபிகார்ன் வெந்துடுச்சுன்னா நம்ம பன்னீரை இதில் சேர்த்துடலாம். அப்படி வேகலைன்னா திரும்பவும் மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பேபிகார்ன் நல்லா வெந்து ரெடி ஆகிடுச்சு. நல்லா வெந்ததுக்கப்புறமா நம்ம பன்னீரை இதில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க. ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். பன்னீரை நீங்கள் சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா கஸ்தூரி மெத்தியை இதில் சேர்த்துடலாம். காஞ்ச வெந்தய இலை தான் கஸ்தூரி மெத்தின்னு சொல்லுவாங்க. அதை தான் இதில் நான் இப்போ சேர்க்க போகிறேன். சேர்த்துட்டு கடைசியாக ஃப்ரெஷ் க்ரீமை சேர்த்திங்கன்னா அட்டகாசமான டேஸ்ட்டில் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பேபிகார்ன் பன்னீர் கிரேவி ரெடி. இதை வீட்லேயே ரொம்பவே ஈஸியாகவும் டேஸ்ட்டாகவும் நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரெஸ்டாரண்ட்ஸில் சின்ன கப்பே 250க்கு நம்ம வாங்கியிருப்போம். அதே 250 வச்சு வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே இதை சாப்பிட்லாம். அளவுக்கு கிரேவியும் அதிகமாக இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். நீங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மெத்தடில் செஞ்சு கொடுத்து அசத்துங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைஃப் ஸ்டைல் வித் மகேஸ்வரியை உங்களுடைய முழு சப்போர்ட்டும் ஆதரவும் தாங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.